வணக்கம். கிட்ட தலைவர் பேசுறேன். நாட்டுல எல்னினோ பாதிப்பால பெரிய லெவல்ல மழையே பெய்யாது அப்படின்னு சொல்றாங்க. வானிலை ஆய்வு மையத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி தான் இருக்கு. இப்போ மழையே பெய்யல. மழை பெஞ்சே கிட்டத்தட்ட 4, 5 மாசம் ஆச்சு. எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் பயிர்கள்லாம் வாடுது. தென்னை மரத்தெல்லாம் காய்ப்பே குறைஞ்சு போச்சு. எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். வீட்ட விட்டே வெளிய வர முடியல. ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, வேர்த்து ஊத்திக்கிட்டு இருக்கு. ஆக வெப்பம் கூடிக்கிட்டே இருக்கு. அந்த வெப்பம் கூடுனத எத கட்டு சரி கட்ட முடியல நம்ம. மரத்துக்கு போனாலும் வெப்பமா இருக்கு, வீட்டுக்குள்ள இருந்தாலும் வெப்பமா இருக்கு. ஒண்ணுமே செய்ய முடியல. ஆக மொத்தம் நமக்கு தெரியாமயே உடல் ஏதோ ஒரு வகையில ஒரு பாதிப்பு ஆகிக்கிட்டே இருக்கு. அது டாக்டர்களுக்கு தான் தெரியும். நமக்கு தெரியாது. ஆனா தற்போத வரைக்கும் நம்ம உடல்நிலையில வெளிக்கு தெரியிற அளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லைனாலும், ஏதோ ஒரு வகையில பாதிச்சிருக்கும். அது இன்னும் ஒரு 1 மாசம், 2 மாசம் கழிச்சுட்டு எல்லா மனுஷனுக்கு வெளியவே தெரிய வரும். அது மாரி தான் இப்ப இருக்கு. இது உலகத்துல ஒரு பகுதியா எல்நினோ வருதா? இல்ல தட்பவெட்ப நிலையால அந்த தொழிற்சாலை, இந்த மாரி ஏசி, இந்த மாரி காரு, வண்டி இதெல்லாம் பெருக்கத்தால இது வருதா? அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இல்ல இது எதார்த்தமான உலகத்துல இருக்கக்கூடிய வறட்சி நிலவதானா? அல்லது எல்நினோ வேற வேற ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? எல்நினோ வேறயா? இயற்கையான வறட்சி வேறயா? அப்படிங்கிற விவரமும் நமக்கு தெரியல. ஏன்னா, இயற்கையான வறட்சிங்கிறது ஒண்ணு இருக்கு. உலகம் இருக்கிற வரைக்கும் அது வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒரு மனுஷன் வேலை பார்க்கிறேன், ஓய்வு எடுக்கிறேன். ஓய்வு எடுக்கிறதுல தான் அந்த வேலை பார்க்க முடியும். அது மாரி தான் உலக ரொட்டீன் வந்து ஒரு தடவ வந்து பொய்த்துருச்சுன்னா, அது வந்து ஓய்வு எடுக்குதுன்னு அர்த்தம். இயற்கை, உலகம் ஓய்வு எடுக்குதுன்னு அர்த்தம். அந்த ஓய்வ வந்து நம்ம வந்து வறட்சின்னு எடுத்துக்கிற கூடாது. அதுக்குண்டான சக்தி அது பெறுது அவ்வளோதான். உலகத்த தொடர்ந்து இயக்கி கொண்டு வரதுக்கு தக்கன சக்திய பெறுது. அவ்வளோதான். அப்ப எல்நினோன்னா என்ன? தொழிற்சாலை அதுன்னு சொல்லிட்டு பசிபிக் மண்டலத்தில அதுக்கு ஒரு வெப்ப அலை வருது, போகுது அப்படின்னு அவங்க விஞ்ஞானிகள்லாம் அவங்க 2 சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே, மன்மோகன் சிங் காலத்துல இருக்கும்பொழுது, பிரதமரா இருக்கும்போது, விவசாயிகள் இருக்கிற நாட்டுல இருக்கக்கூடிய விவசாயி பூரா இங்கேருந்து ஐயாக்கன்னு எல்லாரும் போனாங்க. எலிக்கறி திங்கிறீ, மாட்டுக்கறி திங்கிறீ, அந்த கறி திங்கிறீ, எலியெல்லாம் கடிச்சுக்கிட்டே திரிஞ்சாங்க. அப்ப பிரதமரா இருக்கும்போது அவரு ஐயாக்கன்லாம் போராட்டம்லாம் பண்ணாரு. தமிழ்நாட்டுல இருந்து போய். கிரவுண்ட்ல போயி, அங்க இருக்க போய் டெல்லியில போய்க்கிட்டு எலிய திங்கிறது, சும்மா எலிய திங்க நடிக்கிறது, அந்த மாரி போராட்டம்லாம் பண்ணாங்க. எங்களுக்கு இது வேணும், அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. மன்மோகன் சிங் என்ன சொன்னாரு, விவசாயிகள் பிரதிநிதிகள கூப்பிட்டு பஞ்சாப் பிரதிநிதி, ஆந்திரா பிரதிநிதி, அ ம ம மகாராஷ்டிராவுல பிரதிநிதி, தமிழ்நாடு பிரதிநிதி 4 பேரையும் கூப்பிட்டாரு பிரதமரா இருக்கும்போது. வாங்கப்பான்னு கூப்பிட்டாரு. ஏன்னா, அவர் பொருளாதாரம் படிச்சவர். வேற ஆளு மாரி கிடையாது. வேற ஆளு இப்ப இவர் இருக்காருன்னா, இப்ப மோடி இருக்காருன்னா, பொருளாதாரம் படிக்கல. நிர்வாகம் தான் படிச்சிருக்காரு. அப்ப நிர்வாகத்தில முடிவு பொருளாதாரம் படிச்ச என்ற கருத்த கேட்டு எதை செயல்படுத்தணும், எதை படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். ஆனா மன்மோகன் சிங் அப்படி கிடையாது. மெஜாரிட்டி கிடையாது. கம்யூனிஸ்ட்கார ஆதரவுல நடக்குது. ஆனா அப்படின்னு ஒரு கருத்த கூப்பிட்டு கேட்டார். என்னப்பா இங்க வாப்பா. என்ன பிரச்சனை உனக்கு? 40 50 உட்காந்து டெல்லிய ஓட விடாம சும்மா தப்பிச்சு போய் உட்கார வச்சுக்கிட்டு இருக்க. என்னதான் பிரச்சனை? என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிற. கம்யூனிஸ்ட்காரன் பேச்ச கேட்டு விவசாய சங்கம் எனக்கு அவள வேணும், இவள வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்க. என்ன உன்னுடைய பிரச்சனை சொல்லு அப்படின்னு மன்மோகன் சிங் கேட்கிறார். அப்ப விவசாய சங்கம் சொன்னா, ஒரு குவிண்டால் எங்களுக்கு செலவே ரூ. 2400 வந்துருது. நீ குடுக்குறதே ரூ. 2500 குடுக்குற. இத வச்சு நாங்க என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு மன்மோகன் சிங் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் சொன்னாரு. ஒரு விஷயம் சொல்லவா? வருத்தப்பட்டுக்கிற மாட்டீங்களே அப்படின்னாரு. சொல்லுங்க அப்படின்னாங்க. விவசாயத்த விட்டுட்டு வேற தொழிலுக்கு போங்க அப்படின்னாரு. விவசாயத்த விட்டுட்டு வேற தொழிலுக்கு போவா? எங்களுக்கு அதானேயா தெரியும். வேற எதுவும் தெரியாதய்யா. அதே காலங்காலமா பண்ணிட்டு வந்தா, இன்னைக்கு திடீர்னு வந்து வேற வேலைக்கு ஒரு ஆள்ட்ட கூலி வேலைக்கு போ, ஒரு ஆள் அத்த கூலிக்கு போ, கூட்ட பெருக்க போன்னா எங்களுக்கு என்னய்யா தெரியும்? நாங்க நிலத்துல இருந்து விவசாயம் பார்க்குறோம். அதுல ஒரு கௌரவம். அதுல எங்களுக்கு நாங்க முதலாளியா இருக்கோம். அது பாரம்பரியமா செஞ்சு வர்றோம். அத விட்டுட்டு நீங்க சொன்னா நீங்க எப்படி போவோம்? அப்ப அடுத்த ஆளுக்கு அடிமையா சொல்றீங்களா? அப்படின்னு கக்கரா பக்கரான்னு சண்டைய கிளப்பிட்டாங்க மன்மோகன் சிங். அவர் சொன்னாரு, "நான் சொல்றது எதார்த்தத்த சொல்றேன், உண்மைய சொல்றேன். விவசாயத்த விட்டுட்டு வெளிய போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்க வாழ்க்கை நல்லா சிறக்கும். இல்லைன்னா, உங்க வாழ்க்கை சிறக்க போறதும் இல்ல, அரசாங்கம் உங்களால எதுவும் பண்ணவும் முடியாது, காலம் முழுக்க. என்ன காரணம் கேட்டா, அமெரிக்காவிலே 2000 விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான். போன வருஷம் மட்டும் 2000 விவசாயி கட்டாலையில செத்து போனானாம். அப்புறம் டெல்லியில சாகுறேன், தமிழ்நாட்டுல சாகுறேன், ஆந்திராவுல சாகுறேன். ஏன்னா, அவனுக்கு கட்டுப்படியான விலைய குடுக்க முடியாது. உன் பக்கம் பாராமுகமா உன் பக்கம் பார்த்துட்டா, பார வச்சா உன் பக்கம் பார்த்துட்டா, வாங்கி சாப்பிடுற மாரி அவன் செத்து போவான். உன் கருத்த என்னன்னு காது குடுத்து கேட்டோம்னு வை விவசாயி கருத்த. வாங்கி சாப்பிடுறவங்க டவுன்ல செத்து போவேன். அரிசி விலை 150 வாங்கி சாப்பிட முடியாத ஒரு தெருவே செத்து போனாய்ங்க. அப்படின்னு அங்கேயே செய்தி வரும். ஆக மொத்தத்துல அதனாலதான் சாகுறேன் நீங்களே செத்துக்குங்க அப்படின்னு நாங்க யாருமே கண்டுக்கிறதே இல்ல. அப்படின்னு மன்மோகன் சிங் சொன்னதா ஒரு செய்தியெல்லாம் வந்துச்சு. இதுல என்ன நம்ம அப்படின்னு ஆழமா பார்க்கும்போது அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு மன்மோகன் சிங் சொன்னாரு கேட்டா, ஒரு ஒரு கிலோ நெல் உற்பத்தி பண்றதுக்கு 3000 லிட்டர் தண்ணி தேவையாம். 3000 லிட்டர் தண்ணி தேவையாம்யா. ஒரு ஒரு கிலோ ஒரு கிலோ எண்ணெய் வந்துரும். ஒரு கிலோவுக்கு ரூ. 25 3000 லிட்டர் செலவாகுதாம் கவர்மெண்ட்டுக்கு. 3000 லிட்டர் எப்படி செலவாகுது? தண்ணி கொண்டாந்து தேக்கி குடுக்கணும். மோட்டர் போட்டு எடுப்ப. அந்த மோட்டர் ஃப்ரீ கரண்டா குடுக்குற. எவ்வளவு செலவு உனக்கு உரம் உனக்கு குடுக்கணும். அதுக்கு மானியம் குடுக்கணும். இதெல்லாம் எதுக்குன்னா, மக்கள் வந்து இங்க வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம். 2வது அதே தொழிலா சார்ந்து காலங்காலம் வாழ்ந்துகிட்டீங்க. திடீர்னு உங்கள வேற தொழில்ல தள்ளி விடக்கூடாது. உங்களுக்கு தெரியாது. நீங்க வழி தெரியாம நீங்க சாக வேண்டியது அப்புறம். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் உங்களுக்கு ஏதோ கண்டும் காணாம ஏதோ சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டீங்க ஒழிய, மற்றபடி
இந்தியாவுல விவசாயத்தை நிப்பாட்டிட்டா இந்தியாவை சோறா வாழ்ந்துருமே. உலகத்திலே ஃபர்ஸ்ட் நாடு 10 வருஷத்துல இந்தியா தான் இறங்குனாராம் மன்மோகன் சிங். அப்ப என்னையா அப்படி சொல்றீங்க அப்படின்னு மிரண்டு உருண்டு மிரட்டி ஓடியாட்டான் என் கதவை போட்டு. அப்படியே மன்மோகன் சிங் ஆபீஸை விட்டு ஓடியாட்டான். என்ன விவசாயத்தை நிப்பாட்ட சொல்றேன், என்னையா காரணம் அப்படின்னு சொன்னேன். அப்போ நம்ம கூகுள்ல எடுத்து தட்டி பார்க்கும்போது தமிழ்நாட்டிலேயே 60-70 லட்சம் ஏக்கர்ல நெல் பயிரிடுறாங்க. 60-70 லட்சம் ஏக்கர் நெல் பயிரிடுறாங்க. அரசாங்கத்துக்கு செலவு பார்த்தீங்கன்னா, விவசாயத்துக்கு செலவு ரூ. 2400 வருது. ஒரு குவிண்டால் விவசாயம் 100 கிலோ விவசாயம் பண்றதுக்கு ரூ. 23 வந்துருது அடக்க செலவே. ஆனா அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவுன்னு பார்த்தா, அரசாங்கத்துக்கு ரூ. 5000 செலவு வருது. உனக்கு செலவு 2400, 300. ஆனா அரசாங்கத்துக்கு ஒரு குவிண்டால் செலவுக்கு ரூ. 5000 செலவு. அப்ப ஒரு ஒரு கிலோவுக்கு 3000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. இதெல்லாம் எப்படி வரும்? இதெல்லாம் எங்க இருந்து போகும்? அப்ப தண்ணி இல்லாத காலமா இப்ப வரப்போகுதுங்கிறேன். ஏற்கனவே 1876ல 3 வருஷம் பஞ்சம் நடந்துச்சாம். 1 கோடி 2 கோடி பேர் சீனாவுல செத்து போனாங்க. இந்தியாவுல அப்புறம் 2 வருஷம் கழிச்சு 1878ல இங்க பஞ்சம் வந்துச்சுன்னு சொல்றேன். ரெக்கார்ட்ல கூகுள்லயும் காட்டுறேன். அதுல 1,50 கோடி பேர் செத்து போனாங்களாம். இந்தியாவுலயும் சீனாவுலயும் 2 பேரும் சேர்த்தே 5 கோடி பேர் செத்து போனாங்களாம். ஏன் மழை இல்ல, தண்ணி இல்ல. சாப்பாடு கிடைக்கல. நெல் பயிரிட முடியல. கோதுமை பயிரிட முடியல. எதுவுமே யாருக்கும் எதுவும் கிடைக்கல. ஆட்டோமேட்டிக்கா இல்லாதவன் யாராவது செத்து போனான். அந்த கதை மாரி இப்ப திருப்பி கடுமையான வறட்சியை இந்தியா எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்பெயின் நாட்டுல கூட பயங்கர ஓடி ஒளிகிறாங்க. அவங்க கூட பல பேர் 5000 பேர் 6000 பேர் செத்து போனாங்க. வெயில் தாங்க முடியாம மழையே இல்லையா. இப்ப இந்தியாவிலேயும் இந்த மாதிரி நிலைமை தமிழ்நாட்டுல வரப்போகுது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம அவ்வளவு பெரிய படிப்பா படிக்கல. இருந்தாலும் கூட நான் சொல்றேன். இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அரிசிய மட்டும் நீங்க இறக்குமதி பண்ணிக்கங்க. நெல்லுக்கு தடை போட்டுருங்க. வேற வழி இல்ல. வேற வழி இல்லப்பா. நெல் நட விட்டீங்கன்னு வைங்க. இப்ப ஆடி 18 எல்லாரும் விதை போட போறேன். நெல்ல பயிரிட்டு எல்லா பேரும் மோட்டரை போட்டு அங்க நெல்லுக்கு பாய்ச்சி இங்க குடிக்க தண்ணி இருக்காது. பாத்துக்க. சாப்பாடு படிச்சா குடிக்க தண்ணி தான் குடிக்கத்தே தண்ணி. அப்புறம் தான் விவசாயம். விவசாயத்தை தடை பண்ணு. நெல் யாரும் போடக்கூடாது. காசு வேணுமா ஒரு 2000 அக்கௌண்ட்ல ஏத்தி விடுங்க. 3000 ஏத்தி விடுங்க அக்கௌண்ட்ல. காசு வேணும் வாங்கிட்டு போறேன். நெல் யாரும் நடக்கூடாது. ஒரு 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 கிலோவுக்கு 3000 ரேட்டு செலவாகுதுன்னா எங்க எவன் தாலியை பிடிச்சி ஆக்குறது தண்ணியை மழை வளையுதுன்னா மழையை வையாதுங்கிறேன். 2 வருஷம் ஒரு வருஷத்துக்கு மழை பெய்யாதுங்கிறான்ப்பா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? மழை பெய்யலனா நீ நெல் நடக்கூடாது. நிப்பாட்டு. உனக்கு நெல்லுக்கு உனக்கு காசு தர ஒரு 5000 அனுப்பி விடு எல்லா அக்கௌண்ட்டும். ஒரு ஏக்கருக்கு 5000 நெல் நடாத நிப்பாட்டு. ஏன்னா நீ 5000 தேவையில்லாம செலவழிச்சு அவன் 2000 செலவழிச்சு மொத்த டோட்டலுக்கு எனக்கு இல்லைன்னு சொல்லி போராட்ட ரோட்ல உட்கார எலி கறி தின்னு ஆமா கறி தின்னு அந்த கறி இந்த அளவை கூட்டுறதுக்கு நீ விவசாயமே பண்ண வேணாம். ஏன்னா மழை இல்லை. நீ இருக்கக்கூடிய தண்ணி குடிக்கிய தண்ணி இருக்காதுங்கிறேன். அப்ப நீ எடுத்து விவசாயத்துக்கு நெல்லு பாய்ச்சி விட்டு போனியா? அப்படி இல்லைன்னா கம்பு, கேப்பம், சோளம் இதை போட்டுக்க. அது தப்பு கிடையாது. கரும்பு எதுனாலும் போட்டுக்க. ஆனா நெல்லு மட்டும் நடக்கூடாது. தடை போடுங்க இப்ப. தடை ஓடியா இப்ப எல்லாம் விதை போட போறானையா? எல்லா ஊரையும் முளைப்பாரி கூட்டிட்டாங்க. தமிழ்நாடு மூலம் முளைப்பாரி கூட்டிட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. திருப்பி நீ விதையும்பேன், அதும்பேன், லொட்டும்பேன், லொசுக்கும்பேன், தண்ணி அடிப்பேன், கரண்ட் இல்லையும்பேன், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒழுங்கா மதியா கரண்ட் அமர்த்தி போடு. நெல்லு நடுறதுக்கு தமிழ்நாட்டுல தடை போடு.